வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் இருக்கு, சிபில் ஸ்கோர்ல எனக்கு பிரச்சனையே இருக்கு, எனக்கு எந்த சொல்யூஷனும் தேட முடியல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், லோனும் வாங்கி வச்சிருக்கேன், கிரெடிட் கார்டும் இருக்கு, இதுல இருந்து வெளியே வரலாம் நான் ட்ரை பண்ணும்பொழுது கிரெடிட் ஸ்கோர்ல எனக்கு பிரச்சனை இருக்கிறதுனால சிபில்ல ஏதோ ஒரு நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேன், அதோ 2 பேமெண்ட் கட்டாம விட்டுட்டேன், ரொம்ப நாளாக கட்ட வேண்டிய லோனை கட்டாம விட்டுட்டேன், இதுல இந்த சிபில் கேஸ்ல மாட்டிக்கிட்டதுனால இப்போ வந்து லோனை மொத்தமா அடைக்கலாம் நான் நினைச்சாலும் முடிய மாட்டுது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ சிபில்ல மாட்டிட்டு இருக்கீங்க, உங்க எல்லா கடனும் அடைக்கணுங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போற விஷயம். இது முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதோடைய வழிகள் இருக்கு, அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த அதிகமாக கடனில் இருக்கிறவங்களுக்கு எப்படி லோன் கிடைக்கும், யாருக்கு லோன் கிடைக்கும், எங்கே கிடைக்கும், அது எப்படி வாங்கலாம், உங்கள் சிபில்ல பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம், சிபில்ல பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஆஃபர் யார் யாரெல்லாம் தராங்க, இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சுமாக்கும். இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிய வைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோன் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதாவது பர்சனல் லோன்லையும் அம்மா ஏற்கனவே ஒரு லோன் ஆப்பில் லோன் வாங்கியிருக்கீங்க, அம்மா 2 வீலர்லேயும் லோன் இருக்குது, ஜொல் லோனும் இருக்குது, இது இல்லாமல் கிரெடிட் கார்டில் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபாய் கடை இருக்குது வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் இன்கேஸ் இதெல்லாம் அடைக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் ஒரு 50,000 இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ பெனால்ட்டி மற்றபடி சின்ன சின்ன சார்ஜஸ்லாம் வரும் இல்லையா, அது மொத்தமாக சேர்த்து தான் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ 10,60,000 நான் கொண்டு வரேன், ரவுண்டாக கொண்டு வரேன். ஸோ இதுதான் வந்து மொத்தமான உங்களுக்கு கடன் சொல்ல முடியும். இதான் டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க தரக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த லோனை எப்படி உங்களுக்கு தருவாங்க என்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 35,000 சம்பளம் வாங்குறீங்க, இந்த எல்லாத்துக்கும் மொத்தமாக இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்கன்னா 27,000 மாதம் கட்டிட்டு வரீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் 10,60,000 வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு இஎம்ஐல கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,60,000 72 மாதத்துக்கு போடுவாங்க. அப்படி போட்டால் தான் செட் ஆகும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 14% வச்சுக்கோங்களேன். 10,60,000க்கு 14% போட்டிங்கன்னா per annum 1,48,400 வருது. அதை 12ல் வகுக்கிறீங்க, அதாவது ஒரு வருஷத்தில் மாதத்தில் வகுக்கும் போது 12ல் வகுத்தீங்கன்னா மாதம் 12,366 இது வட்டி. ஸோ வட்டி 12,366, அசல் 14,722. இதுதான் வந்து அசல் வட்டி. மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 27,088 வருது. ஸோ உங்களோட சம்பளம் 27,088 கணக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு லோனை அடைக்க ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரே ஒரு லோனு, இந்த ஒரு லோன் வாங்கி ஒரே ஒரு இஎம்ஐ ஈஸியாக நீங்கள் அடைச்சிட்டு போகிற ஆப்ஷன் இவங்க தராங்க. ஸோ இதுதான் வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோனில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த லோனை இப்போ யார் தராங்கன்றது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. நிறைய விதமான பேங்கர்லாம் இருக்காங்க. இந்த வீடியோவில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு ஆப் இருக்குது, அவங்கள பற்றி அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் யார் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 40 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 96 மாதம் வரைக்குமே இவங்க இஎம்ஐ நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. உங்களுடைய இஎம்ஐ நீங்கள் ஈஸியாக கட்டுறதுக்காக 3 மாதம் வரைக்கும் டைம் தருவதாக சொல்கிறாங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் லோன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 80 வயதுடைய அனைத்து இந்திய குடும்பம் லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஸோ சிபில் பொறுத்த வரைக்குமே 685க்கு மேலே இருக்கணும்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க கவனிக்கிறது இன்கம் ஸ்டேபிலிட்டியாக இருக்கணும், அதாவது நிரந்தர வருமானம் இருக்கணும், ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்கள் வாங்குகிற லோனை திரும்ப செலுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குதான்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி லோன் இருக்குது, ஆல்ரெடி ஒரு லோன் ஆப்பில் லோன் இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் இஎம்ஐ கட்டிட்டீங்க, கிரெடிட் கார்டு வச்சுருங்க, கிரெடிட் கார்டிலும் லோன் இருக்குது. இது போல் எல்லா லோனும் அடைக்கக்கூடிய ஒரே ஒரு லோன் வாய்ப்பு. இந்த ஒரே ஒரு லோனை வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் அடைக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க தராங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இன்கேஸ் உங்களுடைய சிபில்ல பிரச்சனை இருக்கும்பொழுது இது கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பை தான் நம்ம தேடி போகணும். ஏன்னா சிபில்ல இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைக்கிறது குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ சிபில்ல யார் மாட்டினாலும் இது உங்களுக்கு கஷ்டமான விஷயம். அப்போ இந்த வாய்ப்பே கிடையாது கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அடமான கடன் வாய்ப்பு இருக்குது. அடமான கடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு வீடோ அல்லது உங்கள் பேரில் ஒரு லேண்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அடமான கடன் கிடைக்கும். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ்
ஸோ ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே வெப்சைட்ல நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், டேரெக்டாக விண்ணப்பிக்கலாம். வெப்சைட்டில் போனீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபுல் நேம் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க, செலக்ட் யுவர் ரிக்வஸ்ட் போயிட்டுருக்காங்க. அதாவது எந்த விதமான ஹோம் லோன் வாங்க போகிறீங்களா அல்லது ஹோம் லோன்லேயே வந்து நிறைய விதமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ ஹோம் வந்து கட்டுறதுக்காக லோன் வாங்க போகிறீங்களா, அதுக்கப்புறமா லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் வாங்க போகிறீங்களா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்காக வாங்க போகிறீங்களா, இது போல் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் பேரில் லேண்டு மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோனை தான் நீங்கள் எடுக்கணும். அது எடுத்திங்கன்னா தான் இந்த லேண்டு வச்சு நீங்கள் லோன் வாங்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே சின்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆஃபர் அவங்க கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்குமே வட்டி உங்கள் 12.80% இருந்து 18.50% வரைக்குமே பெர் ஆனம் வட்டி போட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு கேல்குலேட்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேல்குலேட்டரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கிடைக்கும், எவ்வளோ நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்குன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோம் லோனுக்கு உண்டான கேல்குலேட்டர். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த இன்னும் நான் தெளிவாக உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது, சிபில் பிரச்சனை இருக்குது அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆல்ரெடி கடன் இருக்குது, நல்லா இருக்கிறவங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு இஎம்ஐ வந்து மாதம் 27,000 கட்ட போகிறீங்களா, அங்கே மொத்தமாக கட்டுறதா இங்கே ஒரே லோனை கட்ட போகிறீங்க, ஒரே பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஸோ இது வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோனை வந்து உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் தராங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கல, ஏன்னா எங்களோட சிபிலில் பிரச்சனை இருக்கும்போது இது உங்களுக்கு ஆப்ஷனாக வராது இல்லையா. அப்படிப்பட்டவங்க அடமான கடனை ட்ரை பண்ணலாம். இப்போ அடமான கடன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லைங்க அடமான வைக்கிறதுக்கும் உங்கள் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து லோன் எடுக்கலாம், கோஆப்ளிகேட் லோனும் கிடைக்கும். இது யார் தராங்க பார்த்தீங்கன்னா இதே பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயே உங்களுக்கு லோன் கிடைக்கும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். நிறைய பேர் லோன் தர தயாராகிறாங்க. ஸ்ரீராம் சிப்ஸில் கூட லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடமான கடன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களோடு அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட சேர்ந்து எடுத்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் டாக்குமெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 40 பக்கத்துக்கிட்ட உங்கள் டாக்குமெண்ட்ஸை சைன் வாங்குவாங்க. இவர் பேரில் லோன் வாங்குறீங்க இல்லையா, இவர் சரியாக கட்டலைன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கன்ட்டு அவர்கிட்ட சைன் வாங்குவாங்க. அவர் சரியாக கட்டலைன்னா நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி சைன் வாங்குவாங்க. ஸோ சூரிட்டி சைன் அது ரொம்ப முக்கியம். ஸோ சூரிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த லோன் தருவாங்க. இது வந்து வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சிபில்லே பிரச்சனை இருந்தால் கூட உங்கள் கூட இருக்கிறவருக்கு நல்ல ஸ்கோர் இருந்துச்சு, நல்ல சம்பளம் வாங்குறாருன்னா அவர் கூட சேர்ந்து நீங்கள் இந்த லோன் வாங்க முடியும். உண்மையாக இருந்தீங்கன்னா அப்படி அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவளோட லோனை வாங்கி கட்டிட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் ஒருத்தர் கூட சேர்க்குறீங்கன்னா உங்கள் நம்பி தான் சைன் போடுறாரு. ஸோ பார்த்து செய்யுங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லோனெல்லாம் யார் யார் தராங்க. இப்போ ஆல்ரெடி 2-3 பேங்க் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடமான கடன் கூட சேர்ந்து தர்றது, இந்த சூரிட்டி லோன்லாம் யார் தருவாங்க பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியும் தருவாங்க, சில சீட்டு கம்பெனியும் தருவாங்க, சில விதமான சிஃபன்ஸ்லையும் தருவாங்க. ஸோ அவங்க தரத்துக்கும் ஒரு பேங்கில் தரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சிஃபன்ஸ்லாம் போனீங்கன்னா நிறைய சார்ஜஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த சொன்ன எல்லா வாய்ப்புகளும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு லோனை வாங்கி எல்லா கடனையும் நீங்கள் அடைக்க முடியும். ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கும். அதை மட்டும் யோசிக்காமல் கட்டிடுங்க. ஏன்னா ப்ராசஸிங் ஃபீஸுக்கு நம்ம தயங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மாதம் இஎம்ஐக்கு உங்களால் முடியாமல் போயிடும். ஒரு எந்த லோனை கட்டணும், எந்த லோனை கட்டிட்டோம், எந்த லோனை கட்டாமல் போயிட்டோம்னு ஞாபகம் இல்லாமல் போயிடும். இதனாலேயே நிறைய சார்ஜஸ் அதிகமாக வரும். அதுக்கு ஒரே ஒரு ப்ராசஸிங் போனால் போதும், அழகாக கட்டிட்டு ரிலாக்ஸ் ஆகலாம். இதெல்லாம் வாய்ப்புகள் தான். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பிரயோஜனமாகணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரயோஜனமாகும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.